ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாலே நைட்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும் போங்க அப்படின்பாரு. நான் போய் எங்கேயாவது தேடி எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து நைட்டு அந்த நிலை ஆரம்ப உலகில் திருப்பி மவுத்தருவேன். நான் டான்ஸ் ஆடினா எல்லாரும் சிரிப்பாங்க. லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் நான் டான்ஸ் ஆடுறது வந்து இவங்க சிரிக்கிறதுக்கு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அப்படி வச்சுட்டு அவளை தூக்கி போட்டு வச்சு ஹஸ்க்குன்னு வருவா. சரி, அது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை யார் எந்த குழந்தைகள்? ஒன்னெல்லாம் தம்பி பண்ண முடியாது. Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantralaya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வணக்கம் and welcome to another episode of Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantralaya Ayurveda Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். இதுதான் உங்களுடைய முதல் தயாரிப்பு. தயாரிப்புன்னு பேர் போட்டது அது ஊமை வெளிகள்லே ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து ஃபண்டை தூக்கி கொண்டாந்து சினிமாவில் போட்டுட்டு ஆமாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாலே நைட்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும் போங்க அப்படின்பாரு. நான் போய் எங்கேயாவது தேடி எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து நைட்டு அந்த நிலை ஆரம்ப உலகில் திருப்பி மவுத்தருவேன். அதில் ஒரு அதில் ஒரு இன்சிடெண்ட்டே இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமாக. என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தான் சரவணன். அவங்க அப்பா கொத்தவால் சாப்பிடி அங்கே ஷாப் வச்சுருப்பார். அவர் நைட்டு தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பார். ஸோ அதுக்கு முன்னாலே அவர்கிட்ட கள்ளப்பட்டியில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம். அல்ல அவருக்கு எப்படி இருக்கும். செந்துருப்பில் டைட்டிலில் பேர் வந்துச்சு. நான், விஜயகுமார், சக்திவேல், ஆபாவணன் 4 பேரும். சார், ஒரு ப்ரொடியூசராக அப்போல்லாம் படம் எடுத்துட்டு நல்ல படமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மினிமம் எஃபர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து படம் எடுக்கணும், அதை தெரியப்படுத்துறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை கொண்டு போய் பொசிஷன் பண்ணுறது, ஸ்க்ரீன் கொடுக்குறது, அது இது. நீங்கள் இந்த பிஸ்னஸோட டைனமிக்ஸை 40 வருஷமாக பார்க்குறதுனால கேட்குறேன், இருக்க ஆரோக்கியமாயிட்டு இருக்கா இல்லை இருக்க பிரச்சனைக்குள்ளதாயிட்டு இருக்கா ப்ரொடக்ஷன்? Every 4 to 5 years there is a model change in cinema. இப்போது அந்த முதல் காலகட்டத்திலலாம் நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு பணமே தேவையில்லை. ஆர்டிஸ்ட்டும் டைரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாராவது கொண்டாந்து காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா இவன் படம் எடுத்து முடிச்ச உடனே அது தேட்டரில் போய் ரிலீஸும் ஆயிரும், பணமும் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் படம் பூஜை போட ஆரம்பித்தோடனே நீங்கள் ஃபைனான்சரு கூட போக வேண்டாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் வந்து பணம் கொடுத்துருவாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க. எப்போ இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ ஒன்று சொல்லிவிட்டு அவன் படத்தை வளர்த்துட்டு இருப்பான். அதுக்கு பற்றாக்குறை எதுவும் இருக்கோ அது மட்டும்தான் ஃபைனான்சர்கிட்ட சேரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி மொத்தமாக நேராக போய் ஃபைனான்சர்கிட்ட போய் அங்கே ஃபைனான்சர்கிட்ட உட்காந்துட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாலே மொத்த காசு வாங்கி நம்ம வாங்குகிற காசோட வட்டி லாபம் வர்றதோட வட்டி ஜாஸ்தி இருக்கும். அது ரிலீஸ் பண்ணாமல் நிறைய படம் பாதியில் நின்றுட்டு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஃபைனான்சரும் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது. மொத்த காசு நீங்களே போடணும். உங்கள் காசு போட்டதுக்கு அப்புறம் அதை கூவி பணம் என்ன ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2-3 கோடி ரூபா அதை புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு டைமே இல்லையே. நீங்கள் பல ஆங்கிளில் சுற்றிட்டு இருக்கீங்களே, பல மீம்ஸில் சுற்றுறீங்க, பல இதில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை நான் மூஞ்சில் தட்டி நான் படம் எடுக்கிறேன்டா, நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இதுலேயும் அப்படித்தான் ஆகிப்போச்சு. நாங்கள் ஒரு இடத்துல ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணோன்னு ஒருத்தர் 3-5 கோடி ரூபா செலவு பண்ணுறான். அதை பார்க்காத இதை பாருன்னு அவன் தலையில் அடிக்கிறான். நல்ல படம் எது கெட்ட படம் எதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே போய் காசு செலவாயிடுச்சுன்னா பாக்கெட் காலி ஆயிரும், நம்ம படத்தை பார்க்க மாட்டோம். ஸோ இது மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய விஷயத்த சொல்லிட்டோம், நிறைய ரகசியத்தை எல்லாமே சொல்லிட்டீங்க சார். சிறப்பு சார். அடுத்து கதை, ஈவன் அக்கேனமில் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே அருண் பாண்டியன் சார் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த கதையில் ஒர்க் பண்ணுறது, ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு அது ஊமை வெளியிலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங் சைடு உட்காருவேன். எடிட் நான் தான் பண்ணியிருக்கேன். செந்துருப்பு எடிட்டிங் உட்காந்தேன், நான் தான் எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் பேர் எனது சுத்தமாக இருக்காது, எங்கேயும் இருக்காது. எந்த கைகள் லைனே நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் தான் அது வி ஆர் குரூப். ஸோ நான் இப்போ நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். அந்த இன்டர்வல் சீக்வன்ஸு ஷூட் டு கில்னு ஒன்று இருக்கும். அதில் வெறும்
ஒரு ட்ராவல் பெஞ்சில் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் பார்த்தேன். அது பார்த்து அவன்கிட்ட கூப்பிட்டு போய் கேசினோ தேட்டரில் காட்டினேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலான்னு உட்காந்துட்டு கதை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்பெண்டருங்க ஒர்க்கு, அந்த மேலேருந்து தொங்குறது, ராம்கியை போட்டு இடித்து அடிக்கிறது, அவன் என்னை திட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா நான் தான் அவனை, டேய் நீ எவ்வளோ தூரம் மலையில் மோதுறியோ அவ்வளோ தூரம் நான் ஃபேமஸ் ஆவான்டா அப்படின்பா. அவன் இன்னைக்கு வரைக்கும் திட்டிகிட்டு இருப்பான். மேலேருந்து கீழே வரும்போது கீழே நானும் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது, அவன் இப்போ சொன்னான் ஒரு சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, சின்ன கீழே தண்ணி இருக்குது, இவன் கீழே விழுந்தோன்னே நீச்சல் அடித்து போயிடுவானா, எங்கேயாவது முதல்ல இதில் இருந்துச்சுன்னா கீழே வர வைப்போமா அப்படின்னு. பகல் என்னடா நீங்கள் பேசிட்டு, ஏன்னா அப்போ தான் கீழே 4-5 முதலைகள் சுற்றிட்டு இருக்கு. அதை விரட்டி அந்த ஏரியாவில் கொண்டாடணும். எங்கே ஆளுங்க இருக்கோ அங்கே இருக்காது. அது அப்பா நீ உங்கள் ஆளை கொல்றதுக்கு துடிக்கிறீங்கன்னு. இல்லை அது எல்லா படத்துலையும் இருக்கும், இன்க்ளூடிங் ஆவானனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, நாங்கள் டிஸ்கஷனில் மெயினாக ஏதாவது 10 பேர் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்து சொல்லுவார், சாமி இது இப்படி பண்ணால் எப்படி இருக்குது, சின்ன இது நல்லா இருக்கு, நீங்கள் கவலைப்படாது நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து. ஆமாம், ட்ரிபிள் ஆரோட இன்ட்ரோல் பிளான். ஆமாம், அந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி, எங்களுக்குலாம் அப்படி ரீகால் ஆச்சு. இதான் இணைந்த கைகள், 2 கையும் மேலே கீழே, குதிரையில் ஒருத்தர், இதில் ஒருத்தர். உங்களுக்கு இல்லை, இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கே அதை எப்படி நீங்கள் மறக்க முடியும் சொல்லுங்க. நம்ம அதை பெருமையை எடுக்க வேண்டாம். somebody else is also utilizing it. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். உண்மையில் அவ்வளோ அவர் ரசிச்சிருந்தா தான் அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை யோசிக்க முடியும். நிறைய இலக்கியத்துல இருந்தெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ராஜமௌழி சார். ஆனால் இந்த படத்தை அப்படி அவர் ரசிச்சிருக்காரு. அதுல இருந்து எடுத்து அதை பயன்படுத்தும் போது இன்னைக்கு அனல் பறக்குது, கிளாப்ஸ் பறக்குது அந்த இடத்துல. ஸோ அதுதான் அதோடைய சார் அவர் அதுதான் உள்ள பாசங்கிறது. அவரும் அதையே தான் பார்த்துட்டே இருந்தாரு. கரெக்டா இந்த போட்டோலாம் எங்கேருந்து எடுத்தீங்க? தென் விசஸ் நவ். இது என்னுடைய செகண்ட் டாட்டர், அவள் யூஎஸில் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி கிராஜுவேஷன் பண்ணால், இங்கே ஒரு MBA பண்ணால், அங்கே மாஸ்டர் டிகிரி பண்ணி PhD என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு அங்கே போய் கிராஜுவேஷனுக்கு போயிருந்தோம் யூஎஸ்க்கு. ஃபேமிலி எந்த அளவு? ஃபேமிலிக்கு நான் அப்போது பீக்கில் இருக்கும்போது கூட 1 மாதம் லீவ் போட்டுட்டு இவங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவேன். நாங்களும் ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் லீவ் போட்டுட்டு அது அந்த 1 மாதம் மட்டும் இவங்களுக்காக டெடிகேஷன். இவங்க சர்வெண்ட் மாதிரியே இவளெல்லாம் தோளில் தூக்கிட்டு லண்டனில் ஒரு அது பாட்டே ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்குப்பா, இங்கே வேண்டாம். இல்லை அது மாதிரி தான், அது மாதிரி அப்படியே நாங்கள் ஃபேமிலியே நாங்களே வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி பாட்டு கிரியேட் பண்ணி நிறைய இருக்குங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்லை அது மாதிரி 1 மந்த் அவங்க சர்வெண்ட்டாகவே மைண்டு செட் பண்ணிடுவாங்க, என்ன இருந்தாலும் இவங்க தான் அப்படின்னு. ஸோ தட் இந்த பாண்டிங் வில் பி மோர். அது நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க? எக்கச்சக்கமாக, நான் பண்ணாத ஊரே கிடையாது. ஆல் த கான்டினென்ட் ஐ ஹட் டச்ட். சரி, எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது சார். இப்போ இது நீங்கள் சொன்னோன்னே நம்ம எல்லாம் டீமாக குற்றாலம் போயிருந்தோமா? ஆமாம். அப்போ வந்து இது அருண் பாண்டியன் சார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு ஃபால்ஸ். அது எங்கள் பிரதர்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் லேண்ட் இருக்குது. ஸோ அவன் உரிமையாக சொல்லிடுவான், இது அண்ணன் தான். ஆமாம், தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது எங்களுக்கு இருக்குது, அங்கே இடம் இருக்குது. பட் என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லோரும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவான். அங்கே இங்கே படம் பண்ணும்போது யாராவது சொன்னாங்கன்னா, யார் படம்னா எங்கள் அண்ணன் டிஆர் தான் இதுக்கு எல்லாமே அப்படிம்பேன். ஸோ அவன்கிட்ட ஏன்பா நீ இப்படி சொல்கிற, ஏன்னா வந்து சான்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஒன் அமங் த ஃபேமிலி. சூப்பர் சார். ஸோ அந்த ஃபேமிலியும் சரி, இப்போ இவங்களோடையும் சரி, இந்த சந்தோஷம் என்னென்னைக்கும் நிலச்சிருக்கணும். இதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக சினிமா பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான டைமையும் கொடுத்து இன்னும் பெருசாக வெற்றி அடையணும். இதில் இருக்க எல்லா வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு இது எனக்கு ஸ்கூலு ஏன்னா இது அந்த 1st, 2nd, 3rd ஸ்டாண்டர்ட் பில்டிங். LKGலேருந்து 12th வரைக்கும் செட்டிநாட் தான், ஒரே ஸ்கூல் தான். அவங்க பாவமா நீங்க? அவங்க அந்த உண்மையை நான் சொல்றேன், அவங்க ரொம்ப பாவம்.
அது இல்லாமல் என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்கேஜிலேருந்து இவ கிளாஸ்மேட்ஸ் இப்போ வரைக்கும் கூட ஆமாம், இருக்காங்க. என்னோட என் கல்யாணம் அப்போ என் கூட 2 பேர் தான் நடக்கணும்னு சொன்னேன். எங்கள் அக்கா 2 வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்கள நான் சொல்லலை, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்களோட இருந்துக்கோங்க. என்னோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்கேஜிலேருந்து இருந்த கேர்ள்ஸ், மகா, அதித்தி. ஸோ அப்போலேருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்குமே. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, வெரி க்ளோஸ். பாவம்னு சொல்லி அவங்க இல்லை அதான் அவங்க பாவம். மகா அதித்தி, மகா அதித்தி, கீர்த்தி, ஆமாம் 3 பேரும் தான் வெளில நிற்பீங்க. கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். இல்ல இல்ல, அந்த கெட் அவுட்ல ஃபர்ஸ்ட் நான், அப்புறம் அதித்தி வருவா. மகா எப்பவுமே குட் ஸ்டூடெண்ட். ஐயோ, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த கீர்த்தியோட பேரண்ட்ஸ் மட்டும் மீட்டிங்லாம் வச்சா சாரை கூட்டு போறீங்க? இல்ல, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு எங்க அம்மா தான் பாவம். நான் போனதே கிடையாது. எங்க அப்பா நீங்க போனாலும் வாத்தியார் ஒண்ணும் சொல்ல வீட்டுக்கு வந்து, மாட்டாங்க. ஆமா, சொல்லுங்க சார். ஏன்னா அவங்க, ஐயோ ஒண்ணும் இல்ல சார், உங்க பொண்ணு சூப்பர் சார். இல்லை அது ஒரு வாட்டி போயிட்டு அவங்க வாங்க வாங்கன்னாங்க. என்னன்னு பார்த்துருங்க, நான் வந்துட்டேன். அது என்ன அர்த்தம்னா இனிமேல் கூப்பிடக்கூடாது. இல்ல அவங்க எல்லா வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப பேட் ஸ்டூடெண்டா இருந்தேன். ஸோ அவங்க ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஓகேங்க, எனிவேஸ் கொடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். அப்புறம் கால் பண்ணிட்டு, வேண்டாமா அவனுக்கு ஹால் டிக்கெட், திருப்பி ஸ்கூலுக்கு போய் ஹால் டிக்கெட். எங்கள் அம்மா தான் எவ்ரி டைம் ஸ்கூலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த தடவை உங்கள் அப்பா வருவார் அப்படின்னு. வந்ததே இல்லை. ஸ்கூல்ல ஸ்டாஃப் சொல்லுவாங்க அடுத்த தடவை உங்க அப்பா வரக்கூடாது. ஓகே, அடுத்து பேலே. பேலே. ஸோ இது வந்து ஏஎம்டி அகாடமி ஆஃப் மாடர்ன் டான்ஸ், கோக்கி மேம் தான் என்னோட டீச்சரு. ரொம்ப ஹிஸ்ட்ரி என்னன்னா வந்து வீட்டில் என்னால் மட்டும்தான் டான்ஸ், நான் டான்ஸ் ஆடினேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, உட்காந்து சிரிப்பாங்க நிஜமா. ஏன்னா 2 அக்காவும் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க, மியூசிக் கற்றுக்கிட்டாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. என்னை மட்டும் எந்த கிளாஸ்லையும் போடல. நான் எப்போவுமே கீழே விளையாடிட்டே இருந்தேன். அப்புறம் வளர்ந்தக்கப்புறம் தான் நானே யோசித்தேன் ஏன் நான் எதுவுமே கற்றுக்கலன்னு. ஸோ அந்த வளர்கிற ஸ்டேஜில் வந்து நான் டான்ஸ் ஆட சொல்லி லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் நான் டான்ஸ் ஆடுறது வந்து இவங்க சிரிக்கிறதுக்கு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ஆடுறாராமா ரியலி. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பர்சனலாக எனக்கு ரொம்ப நிறைய அந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு இல்லை டீனேஜில் நிறைய வந்து ஒரு அக்லி டக்லிங் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் கற்றுக்கிட்டே ஆகணும்னு காலேஜ் காலேஜில் தான் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் எங்கள் காலேஜ் சார்பாக. அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக நான் when I was 21, 22 I started learning ballet, salsa and ballet. ஸோ எனக்கு ரொம்ப இந்த டான்ஸ் ஃபார்ம் எல்லாம் ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எனக்கு பர்சனலி. கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்பா மாதிரி தான் இல்லை, ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அதில் இறங்கி முழுசாக கற்றுக்கணும். இது நமக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம அதை பெருசாக்கி உண்மையிலே கைத்தட்டி அவங்கள என்ஜாய் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் வேலையை டான்ஸர். இப்போ அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது, கரெக்ட் தானே? நான் டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன், மாண்டேஜே எடுக்கிறீங்க, ப்ராஸ்தட்டிக்க போட்டு பிளட்ட போட்டு எல்லா படத்துலயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல டான்ஸ் ஆடுவேன், டான்ஸுக்குனே ஒரு படம் வரும். எஸ். ஸோ பெட்டுனா சுச்சுக்கோ சுச்சுக்கோ அப்படின்ட்டு இந்த இன்புட் வந்து இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் ஹீரோயின்ஸ்னா. நீங்கள் வந்து இது லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ருக்மிணி அழகி, ரைட்ல இருக்கிறது கண்ணகி குதிரை. இது 2 காங்கிரேஜ் மாடு. இவங்க 2 கொம்பன். இவங்க 3 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க குஜராத்லேருந்து. ஸோ இவங்க 3 பேரும் எனக்கும் அப்பாவுக்கும் தான். இவங்க டாக்ஸ் மாதிரி, ஆக்சுவலி மாடு மாதிரி கிடையாது. நாங்கள் பேசி கூப்பிட்டா வருவாங்க, மற்ற எல்லாரையும் முட்டை தான் போவாங்க இவங்க. ஸோ இதை இன்ஃபேக்ட் ருக்மணியெல்லாம் பால் கறக்கிறது ஃபர்ஸ்ட் 2 days விடலை. நான் தான் பால் கறந்தேன். பால் கறரை வந்து கறக்க விடலை அங்கே தோட்டத்தில் கூட்டிகிட்டு போன உடனே. ஸோ நான் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டேன், உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காலெல்லாம் கட்ட மாட்டோம். ஸோ நான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 days எல்லாம் கறந்தேன். லெஃப்டில் இருக்கிறது தான் ருக்மிணி. பாருங்க, அதுக்கு மூக்குனா கயிறு கூட இருக்கு. ஆமாம், அந்த மூக்கு வழியாக கட்டுற கயிறு அது அறுத்தாமா ப்ரூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கூட போட மாட்டோம். அது கண்ணகி ஷீஸ் நோ மோர் நவ். ஹார்ஸ் வி ஹேட். ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அப்பாட்ட இருந்தா அப்படியே. ஆமாம், ஒரு மாதிரி சின்னதுலேருந்தே அனிமல்ஸ் ஓவர் ஹியூமன் பீயிங்ஸ் எனக்கு எப்போதுமே. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது ஆனஸ்ட்டாக வரும். ஒரு ஹிட்டனாக எதுவுமே இருக்காது. அப்படி பிளான் பண்ணி வேறு பண்ணி
ப்ரொஜெக்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஆனஸ்டான ஒரு அப்ரோச் இருக்கும். அண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் எந்த அனிமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் டாக்ஸ் எல்லாம் வந்து யாரோட அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட அந்த எனர்ஜி சென்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க, இல்லைன்னா கிட்டேயே போக மாட்டாங்க. ஸோ அது எனக்கு எப்போவுமே அனிமல்ஸோட இருந்தது. அப்பாவுக்கு ரொம்ப வளர்ந்ததே அனிமல்ஸோட தான், டாக்ஸோட தான் அப்பா எல்லாம். இவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஐ மீன் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொம்பன் ஜீப்புக்குள்ளே தலையை விட்டுட்டு காருக்குள்ள ஜீப்புக்குள்ளே தலையை விட்டு மூஞ்சி அப்படியே இருக்கும். அது தலையை தூக்கிச்சுன்னா ஜீப்புக்கு வந்துடும். பெரிய அவ்வளோ கொம்பு, ரொம்ப அப்படியே எடுக்கும், மெதுவாக எடுக்கும். சூப்பர். நீங்கள் அவங்க மேலே வைக்கக்கூடிய பாசமும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜென்யூனிட்டியும் அது அவங்கள்ட்ட இருந்து திருப்பி கிடைக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெட்டுனா இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறப்ப இல்லைப்பா இப்படியும் நம்ம லவ் பண்ணலாம் பெட்ஸை அப்படின்னு சொல்லி. தும்பா அப்போ நீங்கள் ஏதாவது புலி எதுவும் வளர்த்தீங்களா? இல்லைங்க. இல்லை, ஓகே. ஆனால் அப்படி ஒரு நீட் இருந்தால் பண்ணிட்டு இல்லை புலி கூட அப்படியெல்லாம் நான் டொமெஸ்டிகேட் பண்ணணும்லாம் யோசிக்கவே வேணாம். ஏன்னா அதாவது அங்கங்கே இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு இன்ஃபேக்ட் சில நாட்டிலலாம் புலியை வந்து போய் பெட் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு அது கம்ப்ளீட் நோ. எனக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங், பீச்சில் போகிறது, எலிஃபென்ட் ரைடிங், கேமல் ரைடிங் எல்லாமே இட்ஸ் பிக் நோ. அது அனிமல் அப்யூஸ். இட்ஸ் நாட் ரைட். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நம்ம அங்கேருந்தே தான் பார்க்கணும், உதவி அங்கேருந்து தான் பண்ணணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் தீஸ் ஆர் டொமெஸ்டிக். நாங்கள் வந்து ஹார்ஸ் எல்லாம் இப்போது ஹார்ஸஸ் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டு 3 இருக்குல்ல, எல்லாம் ரெஸ்கியூடு. ஸோ இங்கே சென்னையில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து இங்கேருந்து அங்கே எங்கள் ஸ்டேபிளில் இடம் இருக்குன்னு நாங்கள் ஒரு 3 ஹார்சஸ் ரெஸ்கியூட் ஹார்சஸ் ஜஸ்ட் டு கிவ் தம் ஃபுட் அண்ட் டேக் கேர். அவங்க ஓடுறதுக்கு இடம், ஒன்றுத்துக்கு கண் இல்லை, ஒன்றுத்துக்கு கால் உடஞ்சிருக்கு, ஒன்றுத்துக்கு எல்லாமே இந்த அப்யூஸ்ட் ஹார்சஸ் தான். ஸோ அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம், நாட் ஆஸ் அ ப்ரீடிங். பெரிய 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 புண்ணியம். ஐயோ இதென்ன இப்படி ஒரு இப்படி ஒரு கம்பேரிசன் அச்சோ. ஸோ லெஃப்டில் இருக்கிறது வந்து என்னோட கசன் சிஸ்டரோட நேமிங் செரமனி நினைக்கிறேன், சாகித்யா அவங்க. ஆமாம், அந்த ஆல்பமில் தான் பார்த்து ஃபோட்டோ இது. ஸோ அந்த பாட்டில் எடுத்தது. நான் எப்போவுமே அப்பாவோட இப்படி தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி அப்பா அந்த ரூமில் இருந்தாலே நான் அவர் மேலே எங்கேயோ இருப்பேன். லிட்ரலி எனக்கு அப்போ வந்து அது ஒரு கேம் எங்களுக்கு. நான் வந்து அவர் கால்லேருந்து மேலே ஏறுறது கேமு, அவர் மூவ் பண்ணிட்டு உதறிட்டே இருப்பாரு என்னை விழ வைக்கிறதுக்கு. எங்க அம்மா வந்து இல்ல நிஜமா தூக்கி எல்லாம் மேலே போட்டு ரவுண்ட் அடிச்சு ஃபிளிப் பண்ணி என்ன, நான் நிஜமா இதை எக்ஸாஜரேட்டே பண்ணேன். சர்ன்னு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு அது விஷுவல் எடுத்திருந்தா பெட்டர். இன்னைக்கு ஷாக்குங்க இப்படி வச்சுட்டு அவளை தூக்கி போட்டேன்னு வச்சு டக்குன்னு வருவா, 2 ரவுண்ட் அடிச்சு. எங்க சோஷியல் கேதரிங் பார்ட்டி எங்க போனாலும் கீர்த்தி அப்படின்னு கூட எனக்கு தெரியும் எதுக்கு கூட்டுறோம், ஓடி போயிடுவேன். எங்க அம்மா ஐயோ பயந்துட்டே இருப்பாங்க எங்க அம்மா. ஏன்னா நான் அவ்வளோ விழுந்து அடிப்படும் தினமும். ஸோ டக்குன்னு ஃபிளிப், எல்லாரும் சுற்றி நின்றுருவாங்க, என்ன ஃபிளிப் பண்ணி ஸோ ஃப்ளிப் பண்ணி கேட்ச் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணி ஷோல்டரில் லேண்ட் ஆகிறது, எல்லா அக்ரோபேட்ஸும் பண்ணுவோம் நாங்கள். ஒரு இடத்துல என்ன செஞ்சேன்னா நல்ல ஹைட்டு தூக்கி விட்டுட்டு அதை பிடிக்க விட்டுட்டு நான் போயிட்டேன். ஆமாம், நான் கத்திக்கிட்டு இருப்பேன் அங்கன்னு. இப்போ லேண்ட் யூ ஃபிகர் அவுட், கீழே லேண்ட் ஆகிறது உன் கால் உடையாம நீ ஃபிகர் அவுட் பண்ணிக்கோ. 5 வயசுலலாம் இப்படி பண்ணியிருக்காரு. தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. அதுதான் நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட மட்டும்தான் பண்ணுவீங்களா? எந்த குழந்தைங்க ஒன்னெல்லாம் தம்பி பண்ண முடியாது. ஹெவி வெயிட் பண்ணி நீங்க ஆனா எதை வச்சு கேட்டீங்க நானும் டவுட் பண்ணேன். உங்க குழந்தைங்களை மட்டும் தான் 3 பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கு. நன்றிங்க. That is of course Ashok and me. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஐ திங்க் த ஒன்லி பண்ண ஒன்லி ஹோம் ஷூட்னு சொல்லலாம். வீட்டில் நானும் அவரும் வித் அ ஃப்ரெண்ட் அண்ட் இது ஃபோட்டோ அப்படியே நாங்கள் எப்படி எனக்கும் அசோக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் திஸ். அவரோட குறிக்கோள் இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். லிட்ரலி அவரோட எய்ம் ஆஃப் த டே என்னை சுற்றி என்னன்னா என்னை சிரிக்க வைக்கிறது தான்.
லைக் அது எப்போவுமே இருந்திருக்கு அவருக்கு. ஃப்ரம் த டைம் வி வர் டேட்டிங் டு ஆல்வேஸ் see me laugh and smile. ஸோ அப்போ கூட ஏதோ அவர் ஜோக் சொல்லி தான் நான் அப்படி சிரித்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஃபோட்டோ எடுத்தார் தருண்னு. அண்ட் that depicts exactly how we are. எங்களுக்கே இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப திருச்சி சுற்றி போடணும் போல இருக்கு. இதே சந்தோஷம். இதுலயும் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே. ஆமாங்க, அப்படியே இருக்கு இந்த 2 இடத்துலயுமே. போட்டோக்காக இந்த போட்டோல அப்பதான் லேண்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த கம்பேரிசன் போட்ட உங்க டீமுக்கு தேங்க்யூ. அடடா. சூப்பர், மகிழ்ச்சி. ஸோ இதோட நம்ம இந்த மெமரி லைன்ல இருந்து வெளியில வரோம். நன்றி. அருண் பாண்டியன் எனும் அன்பிற்கினிய தந்தையின் கடைக்குட்டி செல்லமே, நினைக்கும் போதே இனிக்கும் குணம் கொண்ட கருப்பட்டி வெல்லமே. ஸோ அசோக் கிட்ட இதை நிறைய நான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருப்பான், நீ அந்த ரீல நொலிகள் நீ தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உண்மையிலே ஏன்னா கருத்த கனத்த மீசையும் கனல் கக்கும் விழிகளும் கட்டுக்கட்டான உடற்கட்டும் கரகரக்கும் பொருளும் என உன்னை ரசித்து உன்னோடு கனவில் கைபிடித்து நடந்த 80s யுவதிகள் ஏராளம். உண்மை சொல்கிறேன், நீ நிறைய ரசிகைகளின் ரகசிய இரவுகளில் காதல் மழை பொழிந்த ஆண்மை. இதே மாதிரியான அட்ராசிட்டியான உணர்வுபூர்வமான பல செக்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸை முழுமையாக பார்க்கணுன்னா Black Sheep Value OTTல இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்னா Black Sheep Cinemas சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.